உங்க சீனியர்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு, அதனால as a சீனியரா அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறேன், as a கப்பிளா அவங்களுக்கு. நான் கல்யாணம் பண்ணி இதுல சீனியரா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நானும் கார்த்தியும் இன்னும் எதுவும் பண்ணது இது ஒண்ணு மட்டும்தான். அத பத்தி வேணும்னா சொல்றேன், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் சொல்லறதுக்கு சொல்லணும்னா வந்து இல்ல, எப்படியா இருந்தாலும் மொத்தமான அட்வைஸ் எனக்கு தான் வரும். அச்சு கண்மணிய பாத்துக்கோ, அச்சு அவளை இது பண்ணாத, அவளை கலாய்க்காத. அப்படிதான் சொல்லணும், அச்சுக்கு தான் சொல்லணும். கண்மணி வந்து ஆமா, ஏன்னா நான் வந்து ஒரு பைத்தியக்காரன்ல நானு. ஒரு எப்படி இது அது எனக்கு இன்னும் புரியவே இல்ல. நல்லபடியா கண்மணிய பாத்துக்கோ, அது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். என்ன பார்த்தா காண்டாம இருக்க மாதிரி இருக்கா அப்போ? ஆமா, உன் அண்ணா மாதிரி தானே நீ இருப்ப. நாங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்போம் ஜெய்சாண்டிகா, ஆனா நாங்க வந்து உள்ள வந்து குழந்தை மாதிரி தாங்க. இப்படியே சொல்லி ஊரை ஏமாத்தீங்கடா, நல்லா ஏமாத்திட்டீங்க எங்க ரெண்டு பேரும். அடுத்து ஊரை ஆக்சுவலா வந்து ஏமாத்துறோமா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்கோம். கண்மணியோட கண்டிப்பா கொடுக்கணும் கண்மணி. இத நான் வந்து கடந்த ஒரு 6-7 மாசமா இதுக்கு பதில் சொல்றேன், வெறுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எங்க அண்ணன் ஏதோ மனசு வச்சாரு, அதனால நடந்திருக்கு இல்லடா. நான் மனசு வச்சேன். மனசை தொட்டு சொல்லுனா, என்ன விட்டுருந்தா உன் அண்ணாவை யாராவது கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? கார்த்தினா சாப்பிட்டுன்னு இருக்கான். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராது வந்திருக்கு நம்ம மேல. இது எப்படி, இது எனக்கு புரியலையே. ஒரு பிரெக்னன்ட் லேடி அவனோட குழந்தைய வயித்துக்குள்ள இருக்கு, சாப்பிட்டேனா இல்லையா எனக்கு புரியலையே. இது ஏதாவது காய் என்ன சொல்றானா, என்ன விட்டா வந்து உங்க அண்ணனை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறா. வரிசையில நின்னாங்கடா எல்லாருமே. ஆமா, வரிசையில நின்னாங்க. நான் தான் சரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. என்ன கண்மணி, என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சல் என் தம்பிக்கு? அப்பப்ப மூக்குல இருந்து ரத்தம் வரும். ஆமா, அது அவனோட தலைவர் மாதிரி அவன் அப்படியே. இவ்வாறு உங்களுக்கா பண்ணி காட்டுவான் பாருங்க. பாரு பாத்தீங்களா, அப்ப கூட உங்களுக்கு காட்டல, கேமரா காமிச்சாம பாருங்க. அந்த அளவுக்கு கேமரா எங்க இருக்கு எல்லாம் தெரியும். லைட் நம்மளுக்கு கரெக்டா வாங்குறோமா, கேமரா கரெக்டா ஒர்க் ஆகுதா, மைக் வேலை செய்தா எல்லாம் தெரியணும்ல. பாத்தியா, பயங்கரமா இருக்கு. சொன்ன மாதிரி கண்மணி கொஞ்சம் சமத்து போல. அவங்க வந்து கவுண்டரே கொடுக்க மாட்டாங்க, நீங்க கவுண்டர் கொடுங்க. உண்மையை என்னைக்குமே யாருமே வந்து அத மறுக்கவே மாட்டாங்க. அதான் நான் என்ன சொன்னேன், நாங்க மனசு வச்சதுனால ஏதோ வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கோம். அவங்க ஏன் தெரியுமா அமைதியா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். ஆமா, இத பத்தி டிபேட் பண்ணி போரிங்கா இருக்கு, அதனால பண்ணல. அத பத்தி இதான் நாங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், பிரோஜனம் இல்ல இதுக்கப்புறம் இதை பத்தி பேசின்னு. என்ன பண்றது, எங்களுக்கு நம்ம எங்க எப்படி இருக்க வேண்டியவங்க. அதேதான் இங்கேயும், நாங்க எங்க எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா. சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம கார்த்தியாசி சீனியரா உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறாருன்னு கேப்போமா? அம்மா இங்க பாரு, அவங்க என்ன கேக்குறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி இப்ப சீனியர் கப்பலா இருக்கணுமா, ஒரு ஃபேமிலி அட்வைஸ் கொடுக்கணுமா இவங்களுக்கு? சொல்லுங்க. நல்ல ஒரு நான் வந்து நான் கல்யாணம் பண்ண அடுத்த நாளே இவனுக்கு போன் பண்ணி சொன்ன, அடுத்த நாள் இல்ல கொஞ்ச நாள்லயே போன் பண்ணி சொன்ன ஒரே அட்வைஸ், தயவு செய்து இப்ப கல்யாணம் பண்ணிக்காதன்னு. அதையே அவன் மீறிட்டான். இப்ப அடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த ஒரு அட்வைஸ், அவ என்ன சொன்னாலும் சரி மட்டும் சொல்லு. ஆமா, சரி சொன்னா கல்யாண வாழ்க்கையில உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் சொல்றீங்க, எல்லாம் மென்னும் ஒரு மேரிட் மேன் எல்லாம் இதே சொல்றீங்க. ஏங்க, பள்ளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தானங்க தெரியும் அது பள்ளம்ன்றது. அந்த மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த சென்ஸ் வருது. ஆல்ரெடி வந்து துண்டை வச்சு அந்த பக்கம் போகாதரான்னு சொன்னாரு. நான் அது எப்படி நான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு ஒரு கிட்னியை பிடுங்கி உட்கார வச்சுட்டாங்க. குட். நீங்க ஆனா அவங்க பாவம் ரெண்டு பேரும் ஒரு கம்பேக் கூட பேசுறதெல்லாம் கேட்டதும் நாங்க டெய்லியும் கொடுமைப்படுத்தி இது இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவங்க சொல்லும் போதே தெரியும் கொடுமைப்படுத்தி அப்படின்னாங்க. இப்ப கூட இந்த வல்லவன் படத்துல ரீமா சென் மாதிரி பேசுனாங்க பாத்தீங்களா, இப்பதான் தெரியுது ஏன் என் தம்பி சிம்புவாவே வாழ்றான்னு.